டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், ஹலோ டு ஆல். இன்னைக்கு கிட்டி முட்டி குட்டி ஸ்டோரி என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செல்ஃபோன் கம்பெனியோட ஓனர், வேர்ல்டு நம்பர் 1 செல்ஃபோன் கம்பெனியோட ஓனர். அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அந்த கம்பெனிக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜெட்டில் வந்து போயிட்டு இருக்காரு. கூட அவங்க பொண்ணும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைலட் கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் வருது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து நான் இந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு இடத்துல நான் பார்க் பண்ண போகிறேன், நம்ம பிரைவேட் ஜெட்டை. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆக முடியும். ஸோ வந்து இங்கே லேண்ட் பண்ண போகிறேன், இது சேஃபான ஏரியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லி சரி எவ்வளோ நேரம் தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது, வெளியே போகலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் ஜெட்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நடந்து போகிறாங்க. ஒரு வயசானவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அவரை போய் பார்க்குறாங்க. சரி இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, சரி என்னன்னு பேசலான்ட்டு 2 பேரும் போகிறாங்க. இந்த அப்பாவுக்கு வந்து அந்த பெரியவர் வந்து நல்லா அடையாளம் தெரிஞ்சிருக்கு. சார் நல்லா இருக்கீங்களா, உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட இன்வென்ஷன் தான் எங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய ஐடியாவே கிடைச்சு நாங்கள் இப்போ வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணல, பார்த்துட்டு கம்முன்னு இருக்கார். பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கோபம் வருது. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, இவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க, இவர் தான் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இவர் தான் டெலிஃபோனை வந்து இன்வென்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியா வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கலாம், பட் அதை நாங்கள் என்னென்ன மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம், இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு எப்படி அதை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த இயர்பட்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இதிலே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்வென்ட் பண்ணது வந்து ரொம்ப பெருசான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் அதை எவ்வளோ சின்னதாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. ஸோ எந்த ரியாக்டும் பண்ணாதப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆகுது. நாங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து இப்போ இவ்வளோ மாடர்னைஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை தான் பண்ணுறீங்க, பட் நான் வந்து இது இன்வென்ட் பண்ணும்போது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது இதனால் ஏதோ உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு உணர்றாங்க, நம்ம இவ்வளோ நேரம் பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எந்தவித சுயநலமும் இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொருளை வந்து இன்வென்ட் பண்ணுமென்னு சொல்லி அந்த பொருளை வந்து நமக்கு அந்த டெலிஃபோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத உணர்றாங்க. சொல்கிறாங்க, சார் நீங்கள் மட்டும் இந்த ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணலைன்னா நாங்களே என்ன ஆயிருப்போனே தெரில, ஸோ எங்களோட நிலையெல்லாம் என்னவா இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இன்கேஸ் நான் இதை கண்டுபிடிக்கலைன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் இதே ப்ராடக்ட் வந்து வேற ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நான் வந்து இதை காப்பிரைட் வந்து நான் வாங்கி வச்சிருந்ததுனால என்னோட நேம் வந்து வெளியே தெரிஞ்சது. ஸோ இதே டெலிஃபோனை இன்னொருத்தர் இன்வென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவர், அவர் வந்து பிலிப் ரைஸ், அவர் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்யூ.